ஆண்டவரை துதித்து நம்ம பாடும்போதே ஒரு பிரசன்னம் நம்மை நிரப்பும். ஏனென்றால் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நாம் அவரை துதிக்க 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 அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு புது பலன். அப்போ அந்த சோர்வுகள், கலக்கங்கள் எல்லாம் நீங்கி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அதனால தான் நீங்கள் அதிகாலை எழும்பின உடனே எடுத்த உடனே ஜெபம், எடுத்த உடனே பைபிள் வாசிப்பில்லை. முதல் சில நம்முடைய நேரம் நல்ல ஆண்டவரை துதித்து பாடி நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நீ யாருக்கு ஒருத்தருக்கு, அதனால தான் தனியாக போய் ஜெபிங்கன்னு சொல்லுவார். நல்ல வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தில் களி கூறுங்க. அவருடைய பிரசன்ன நிரப்பின பிறகு நீங்கள் வசனத்தை தியானிச்சிங்கன்னா ஆவியானவர் அப்படியே அழகா வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவது உங்களுக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்கும். மணிக்கணக்காக ஜெபித்தால் உங்களுக்கு சோர்வு, கலக்கமே தெரியாது. ஆவியானவரை அழகா ஜெபத்திலே நடத்தி கொண்டே இருப்பார். சரியா? அப்போ நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிரசன்னத்தில் பாருங்க, நான் அதிகாலையில் இந்த நாளில் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த இன்றைக்கு காலையில் ஜெபிக்க ஆரம்பித்த போது முதல்ல எதுக்கு ஜெபிக்கணும் முதல்ல தீர்மானிக்கலை. ஆண்டவரை துதித்து பாடி மகிழ்ந்த போது ஆவியானுடைய பிரசன்ன இறங்கின உடனே நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு மனதில் வேண்டிக் கொண்டவுடன் ஆவியானவர் ஒரு ஏவுதலை உண்டாக்கினார். அதிகாரத்தில் உள்ளவர்கள், அதிகாரிகள், பிரதமர், ஜனாதிபதி, அப்புறம் மத்திய அமைச்சர்கள், அதே மாதிரி நம்முடைய எல்லா மாநில முதலமைச்சர்கள், அப்புறம் மந்திரிமார்கள், அப்புறம் அரசாங்க அதிகாரிகள், அந்த ஜெபம் வந்து 1 மணி நேரம் தொடர்ச்சி ஒவ்வொரு அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபிக்க வைத்தார். நீங்க ஆரம்பிப்பீங்க, ஆவியானவர் ஏவிக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆவியானவர் கொடுக்கிற ஏவுதல். அப்ப இவங்களுக்கு ஜெபம், இந்த அதிகாரிகளுக்கு ஜெபம், இந்த மினிஸ்டருக்கு ஜெபம், அப்படியே ஆண்டவர் நடத்துவார். ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, நேரம் போறதே தெரியாது. நீங்க முடிச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகியிருக்கும். அப்படியே ஆவியானவர் கைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நெக்ஸ்ட் எதுக்கு ஜெபம் பண்ணி ஏவிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால இன்னும் இல்லாதவங்க இந்த மாதிரி அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துடணும். அதுக்கு நல்லா தேவனை துதி. எனக்கு குரல் வளெல்லாம் சரி கிடையாதுங்க. என் குரலே பாருங்களுக்கு, நான் பாடின கழுது கத்தின மாதிரி இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை துதித்து பாடும்போது ஒரு பெரிய ஆண்டவர் குரல்லாம் பார்க்க மாட்டார், இருதயத்தை பார்ப்பார். மகிழ்ச்சியா நீங்களும் இயேசுவும் தானே, துதிச்சு பாடுங்க. ஆமா, நீங்க அப்படியே கத்துற மாதிரி இருந்தா கூட ஆண்டவர் சொல்லுவார், நல்லா இருக்கிற மகனே, நல்லா இருக்கிற மகளே சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர் தகப்பன். பிள்ளைகள் துதித்து பாடுவதை பார்த்து என்ஜாய் பண்ணுவார். அப்படி பிரசன்ன நம்மை நிரப்பும். இதை பழக்கமாக்கி கொள்ளுங்க. நல்ல ஆண்டவரை துதித்து மகிழுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஆண்டவர் எழுப்புதலுக்கான காரியத்தை செய்கிறார். அதற்குத்தான் நம்மை ஜெபிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அந்த எழுப்புதல் இனி மனம் திரும்புதலின் எழுப்புதல் அடுத்து உண்டாக போகிறது. ஜெப எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. சுத்திகரிப்பின் எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் இந்த வல்லமையின் எழுப்புதல், அற்புத அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி வரப்போகிற எழுப்புதல் ஒரு பெரிய மனம் திரும்புதல். ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் பாவத்தை விட்டு கதறி அழுது மனம் திரும்புகிற எழுப்புதல் இனி உண்டாக போகிறது. அப்புறம் வசன எழுப்புதல் உண்டாக போகிறது. சுவிசேஷ எழுப்புதல் உண்டாக போகிறது. அப்பொழுது ஆராதனை, ஒரு ஆராதனையின் எழுப்புதல். அப்போது அந்த ஆராதனை எழுப்புதல் சபையில் வரும்போது மகிமை சபைக்குள்ள எழும்போது, glory will come upon the church. அந்த மகிமை வெளிப்பட்ட போதுதான் சபை மகிமையா எழும்பி கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த மகிமை வெளிப்படும். அப்பதான் மணவாளனாகி இயேசு வருவார். சபை ஆயத்தமாக்கி எடுத்துக்கொள்ளப்படும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்ப இதெல்லாம் சிலர் எழுப்புதலே இல்லைம்பாங்க, இதெல்லாம் நடக்காதும்பாங்க. நான் சொல்றேன், இந்த சாட்சிகள் தான் ஆதாரம். இப்பவே ஆண்டவர் உங்க கண் முன்னால ஆதாரத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். 13 வயசு சின்ன பையன் ஜெபிக்கிறான் மணிக்கணக்காய். இப்ப குட்டி பிள்ளைகள் மணிக்கணக்காய் ஜெபிக்கிறாங்க. இது யாருமே சொல்லிக் கொடுக்க, நம்ம சொல்லிக் கொடுத்தா அப்படி ஜெபிச்சிட முடியுமா? ஆவியானவர் செய்கிற காரியம். அப்ப இதெல்லாம் தேவன் ஆவியானவர் எழுப்புதலுக்காய் செய்கிற காரியம். இதுதான் அடையாளம். பாருங்க, நம்ம இன்னைக்கு அது மாத்திரம் ஒவ்வொரு சாட்சிகள் நம்ம ரொம்ப டைம் கருதி கொஞ்சமான சாட்சி தான் அறிவிக்கிறோம். இல்லாட்ட ஜெப நேரம் எல்லாம் போயிடும். நிறைய சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுல சில சாட்சிகளை தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா எங்கிட்ட நிறைய ஆயிரக்கணக்காக இந்த குவிந்து இருக்கிறது. தேவன் அவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். இதுல மனம் திரும்புறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, சுத்திகரிக்கப்படுறாங்க. அப்ப இதுதான் அடையாளம். நான் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. அப்ப இது நிறைவேறும் போது கர்த்தர் இனி வரப்போகிற எழுப்புதலை குறித்து சொன்னது நிறைவேறும். அதுக்கு அடையாளம் தான் இந்த சாட்சிகள். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த அடையாளங்களை நம்ம கண் முன்னாலே காண்பிக்கிறார். இதெல்லாம் நான் செய்கிறேன், இனி அந்த மகிமையான எழுப்புதல் வரப்போகிறது என்று. அதனால சும்மா
வச்சு வாய் சவடால் விடுகிற காரியத்துக்கெல்லாம் நீங்க நம்பிராதுங்க. பிசாசு ரொம்ப அழகா பேசுவான், அவர் ரொம்ப ஞானம் உள்ளவன். பாருங்க, இயேசு கிறிஸ்துகிட்டே வந்து தந்திரமாய் தன்னுடைய வேலை காண்பிக்க ஆரம்பித்தான். பலத்த ஞானமுள்ள வசனத்தை வச்சு எப்படிலாம் வளைச்சு பேசணும்னு அவனுக்கு தெரியும். இந்த வாய் சவடால், இந்த வெறும் வெத்து வேட்டு இதுக்கெல்லாம் கண்டு ஏமாந்துராதுங்க. ஆத்மா ரட்சிக்கப்படுதா, மனம் திரும்புறாங்களா, இயேசு மகிமைப்படுறாரா, அற்புத அடையாளம் நடக்குதா, இயேசு உயிரோடு நிரூபிக்கப்படுகிறதா, புறஜாதி மக்களை பார்த்து மனம் திரும்புறாங்களா, வசனத்துல சொல்லப்பட்டபடி காரியம் நடக்குதா, அப்போஸ் நடவடிக்கைகள் சொல்லப்பட்டது தொடர்ச்சியா, இதெல்லாம் நீங்க கவனிங்க. இந்த சாட்சிகள் அதுக்கு தான் ஆதாரம். பாருங்க, நான் அடிக்கடி சொல்ல, இந்த சாட்சிகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. நான் 4 மாடியில் உட்கார்ந்து உங்களுக்கு வசனத்தை சொல்லுகிறேன். நீங்க வீட்டுல இருக்கிறவங்க, நீங்க இயேசுவை நோக்கி ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்குது இல்ல. இப்ப ஆண்டவர் சரியா நடத்துகிறார். ஊழியக்காரனை தேடாத, நீ ஊழியக்காரன்ட்ட வசனத்தை வாங்கிக்கொள். நீ சர்ச்சுக்கு போனா பாஸ்ட் வசனம் சொல்லுவாங்க, கவனமா கேட்டு உன்னை சத்தியத்துல பலப்படுத்திக்கொள். உன் தேவைக்கு கர்த்தரை தேட ஆரம்பி, அவரை சார்ந்து நெல்லு, அவரோடு கூட பழக ஆரம்பிச்சிரு. அவர் தான் உனக்கு எல்லாமே. நீங்க இயேசுவை நீங்க உறுதியா பிடித்து கொள்ளணும். அந்த கரெக்டான டைரக்ஷன்ல தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அற்புதங்களுக்கும் இயேசுக்கு தான் சம்பந்தம். இதை வாசிக்கும் போதே நீங்க அறிந்து கொள்ளலாம். நீங்க பாருங்க, இல்லைங்க நான் போய் அவங்க கை வைத்து ஜெபித்ததும் இல்லை, அவங்க மேல நான் அப்படியே கை வைத்து போராடி ஜெபித்ததும் இல்லை. உங்களுக்கு ஜெபிக்க எப்படிலாம் நீங்க ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு வேலைக்காரனாக என் கடமையை கர்த்தர் சொன்னபடி நிறைவேற்றுகிறேன். மீதி ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நான் சொல்லி நீங்க 4 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? நான் சொல்றேன், மோகன்லால் சொல்லிட்டாருங்க, 2 மணி நேரம் ஜெபிக்க போறேன், ஜெபிக்க முடியாதுங்க. அது தேவன் ஆவியானவர், அவருடைய கிரியை. அவர் தான் உங்கள்கிட்ட பேசுறார், அவர் தான் உங்களை ஜெபிக்க வைக்கிறார், அவர் தான் குழந்தைகள் எல்லாம் ஜெபிக்க வைக்கிறார், அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இதை நல்ல மனதில் பதித்து கொள்ளுங்க. இப்ப இந்த சாட்சி மூலமா இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறார். எழுப்புதல் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. இதை விட பலத்த அற்புதம் நடக்க போகிறது. இதற்கு ஒரு முன் ருசி தான். இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிலிங் தான் இந்த அற்புதங்கள் எல்லாம். இந்த ஆவியான ஒரு மழை போல ஊற்றப்படும் போது இதை மாதிரி 1000 மடங்கு வல்லமையான அற்புதம் நடக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு தான் நான் இந்த சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க, சரியா? முதலாவது சகோதரர் கிருபாகரன், ஓசூர்ல இருந்து கிருபாகரன். என் பெயர் கிருபாகரன், ஓசூரில் வசித்து வருகிறேன். ஒரு பெயர் அளவு கிறிஸ்தவனாக நான் இருந்தேன். ஆலயத்திற்கு செல்லுவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது என்ற எந்த பழக்கமும் என்னிடத்தில் இல்லாமல் இருந்தது. நிறைய கிறிஸ்தவங்க தான் வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறது, கையை வீசிக்கிட்டே போவாங்க, பைபிள் கூட கொண்டு போக மாட்டாங்க, காணிக்கை போட்டு வந்துடுறது, அதில் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒரு கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும், வசனத்தை கேட்கணும் உண்டு. ஆனா இந்த பழக்கம் ஒண்ணுமே இந்த சவுண்டத்துல இல்லை. ஊரடங்கு நாட்களில் உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்த நாளிலிருந்து என்னிடத்தில் நிறைய மாற்றங்கள், உங்களுடைய ஒவ்வொரு வேத வார்த்தையும் என்னை உணர்த்த தொடங்கியது. நல்ல கவனிங்க, மனுஷனுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்குள்ளே உணர்வை கொண்டு மாற்ற முடியாது. இப்ப எத்தனை பேர் நல்ல கருத்துக்களை சொல்றேன்னு எத்தனை பேர் மேடையில பேசத்தானே செய்யறாங்க. ஒவ்வொரு மத தலைவரும் எல்லாருமே அன்பா இருங்க, நேசமா இருங்க அப்படின்னு எல்லாம் பேசத்தான் செய்யறாங்க. ஆனா யாருடைய உள்ளத்தில் அது மாற்றம் வருதா? கிடையாது. இங்க ஏன் மாற்றம்னா தேவனுடைய வார்த்தை. நான் சொல்வது என்னுடைய ஞானம் கிடையாது, என்னுடைய அழகான அடுக்கமொழி வார்த்தையில வசனம். இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு. இந்த வார்த்தை தான் மக்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குகிறது. பாருங்க, ஒவ்வொரு வேத வார்த்தையும் என்னை உணர்த்த தொடங்கியது. 10 வருடமாக மது பழக்கத்திற்கு, புகைப்படிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். இயேசு என்னை விடுதலையாக்கினார். இதாங்க இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். குடி பழக்கம், அந்த மாதிரி போதை வஸ்துகள், இன்னும் புகைப்பிடிக்கிற பழக்கம், ஆண்டவர் 10 வருஷம் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். பாருங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இதுக்குதான் இயேசு வந்தார். அவர் யாரையும் மதம் மாற்ற வரல. இந்த மதத்தோடு இந்த மதத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அதுக்கு இயேசு கிறிஸ்து வரவே இல்லை. அவர் மனிதருடைய வாழ்க்கையை மாற்ற, அவருடைய இருதயத்தை மாற்ற, பரிசுத்த வாழ்வை கொடுக்க, சமாதான உள்ளத்தை கொடுக்க. அதான் நடந்திருக்கிறது. பாருங்க, இப்போது அந்த எண்ணம் கூட என்னிடத்துல இல்லை. குடிக்கணும், அது சிகரெட் பிடிக்க அந்த எண்ணம் கூட வரல. இயேசு விடுதலை கொடுத்த. அப்படிதான். நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ அதுக்கு பதிலாக இதை மாத்திர போடு, இதுக்கு பதிலாக இதை போடு, அப்ப அதை மறந்துடலாம். உண்மையா இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அப்படின்ற நேரத்துல விடுதலை கொடுத்தாருன்னா அதை முற்றிலும் அதை எடுத்து போட்டுருவார். அந்த குடி, அந்த எண்ணம், அதை எடுத்து போட்டு புது இருதை தருவார். இதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இயேசுவை தவிர வேற யாரும் இந்த அற்புதத்தை செய்ய முடியாது. நீங்க எத்தனை மைல் பிரயாணப்பட்டு போங்க, எத்தனை நாள் விரதம் இருங்க, யூ கேனாட்
உங்களால் முடியும். ஆனா இயேசுகிட்ட வந்து ஒரு நிமிஷம் உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விடுதலை வேணும்னு கேட்டு பாருங்க. அவர் தொட்டுட்டா நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுவார். இந்த மாதிரி ஆயிரமான சாட்சி இருக்குங்க. 1 2 கிடையாது. thousands of testimonies இன்னைக்கு உங்க மத்தியில என்னால் நிறுத்த முடியும். அதான் இயேசு இன்றைக்கு கிரியை செய்கிறார் என்பதற்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். இது மதம் கிடையாது. ஒரு ரட்சகர் இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு ரட்சகர் இதுல செயல்படுகிறார் என்பதற்கு இது அடையாளம். பாருங்க, சமீபத்தில் என் மனைவி கொரோனா பாசிட்டிவ் என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பாருங்க, மனைவிக்கு கொரோனா ஒரே வாரத்தில் நார்மல் ஆகி வீடு திரும்பி விட்டாள். ஆண்டவர் ஜெபிச்சிருக்கிறாரு. ஆண்டவர் பாருங்க ஒரே வார்த்தையில நார்மல் ஆக்கிட்டார். விசுவாசத்துடன் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆலயம் திறந்தவுடன் குடும்பமாய் ஆலயத்திற்கு சென்று வந்தோம். எவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு பாருங்க. இப்ப ஆலயம் இப்ப ஃபேமிலியா நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வருகிறோம். இப்பொழுது வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்திருக்கிறோம். உங்களுடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்திற்கு பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையையும் விசுவாசத்தோடு ஜெபிப்பதை பற்றியும் கற்று தந்திருக்கிறது. இயேசுவுக்கே மகிமை. இது வசனத்துல உள்ளது தானே. நான் என்ன புதுசாவா சொல்றேன்? பைபிள்ல சொல்லப்பட்ட ஆண்டவர் விரும்புகிறபடி அவருடைய வாழ்க்கை இயேசு மாற்றுகிறார். இதாங்க எழுப்புதலின் ஆரம்பம். கர்த்தர் இந்த குடும்பத்தை சௌர கிருபாகரன் உங்களை சந்தித்த ஆண்டவர் உங்களையும் குடும்பத்தையும் 1000 மடங்கு ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரி சீதா, டெல்லி. சீதா, என் பெயர் சீதா தேவி என்பாங்கல்ல, சீதா நம்ம அந்த பெயர். டெல்லியில் வசித்து வருகிறேன். என் அம்மா அமுதாவிற்கு 51 வயது. மாதவிலக்கு வயிற்று வலியினால் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார்கள். மருத்துவ பரிசோதனையில் கர்ப்பப்பையில் 4.3 சென்டிமீட்டர் அளவிற்கு கட்டி உள்ளதாகவும் ஆபரேஷன் செய்து பயாப்சி அனுப்பி அது கேன்சர் கட்டிதானா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். 51 வயசு, கர்ப்பப்பையில கட்டி. அவங்க எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பரிசோதித்து சொல்லிட்டாங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அன்று இரவு உங்களுடைய நேரலை ஜெப நேரத்தில் பாதிக்கப்பட்ட இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது என் அம்மாவும் வயிற்றின் மீது கை வைத்து உங்களோடு இணைந்து இயேசுவிடம் ஜெபித்தார்கள். எல்லாம் கவனிங்க. இங்க பாரு, இங்க மோகன்லாசஸ் என்ன வந்தாரு, நான் தொடவும் இல்லை, அவங்க மேல கை வைக்கவும் இல்லை. பாருங்க, அவங்க வயிற்றுல கை வைத்து இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறாங்க. அதான் காரியம். இயேசுவோடு உங்களை கனெக்ட் பண்ணுவதுதான் ஊழியக்காரனுடைய வேலை. அதுதான் நான் செய்கிறேன். ஆபரேஷன் இல்லாமல் கட்டி தானாக வெளியே வந்துவிட வேண்டும் என்று என் அம்மா ஜெபித்திருந்தார்கள். அவங்க என்ன ஜெபிச்சார்? ஆண்டவரே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. வயிற்றுல கட்டி ஆபரேஷன் இல்லாம எனக்கு சுகம் கொடுத்துருங்க, இந்த கத்தியும் உடம்புல படக்கூடாது. அந்த தாயாருடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். மறுநாள் காலையில் தானாகவே கட்டி வெளியே வந்து விட்டது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. மிராக்கிள். இட்ஸ் மிராக்கிள். ஒரு அற்புதம், சாதாரண சுகம் அல்ல. அவங்க கேட்டாங்க, இந்த கட்டி தானாகவே வெளியே வந்துடணும்னு கேட்டாங்க. மறுநாள்ல தானாகவே கட்டி வெளியே வந்து விட்டது. இப்ப அதை எடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. பயாப்சிக்கு அனுப்பின போது கேன்சர் கட்டி இல்ல, சாதாரண கட்டி என்று உறுதியானது. அப்ப கம்ப்ளீட் ஹீலிங். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். அம்மாவின் வேண்டுதலின்படி ஆபரேஷன் இல்லாமல் குணமாக்கின இயேசுவுக்கு நன்றி. நீங்க அப்படி விசுவாசி ஜெபிச்சா உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இன்னைக்கு அப்படி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த தாயார் விசுவாசத்தோடு ஜெபித்ததை தேவன் கனப்படுத்தி அற்புதம் செய்தார். உங்களுக்கு இன்றைக்கு செய்வார் பாருங்க. அதனால பயப்படாதங்க, கலங்காதங்க, விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போறோம். ரெடியா இருங்க. இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இன்னைக்கு அற்புதம் செய்வீங்க, நானும் கை வைத்து உம்மை நோக்கி ஜெபிக்க போறேன் அப்படின்னு ஆயத்தப்படுங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவார். சகோதரி அனுசியா, திருநெல்வேலி. என் பெயர் அனுசியா. நான் திருநெல்வேலியில் வசித்து வருகிறேன். சினிமா பாட்டு கேட்பதிலும் சினிமா பார்ப்பதிலும் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. உங்களுடைய நிகழ்ச்சியை எங்கள் வீட்டில் பார்க்கும்போது என்னையும் கட்டாயப்படுத்தி கூப்பிடுவார்கள். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வெளியே உட்கார்ந்து என் நண்பரிடம் பேசிக்கொண்டே இருப்பேன். என் நண்பருக்கும் சினிமாவிற்கும் கொடுக்க முக்கியத்துவத்தை இயேசுவிற்கும் பெற்றோருக்கும் நான் கொடுத்தது இல்லை. இந்த சூழ்நிலையில் எந்த காரணமும் இன்றி என் நண்பர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அந்த பிரிவுக்கு பின்னர் 2 வாரமாக அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தேன். சமாதானம் தேடி உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். பெரிய மாற்றம் எனக்குள் ஆரம்பித்தது. பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தேன். இயேசுவுக்கும் பெற்றோருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறேன். இப்பொழுது மன அழுத்தம் இல்லை.
இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு எனக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தை சொல்ல, உலகம் தரக்கூடாத சமாதானம். இதான் கவனிங்க. எந்த நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, சிநேகிதி அன்பெல்லாம் மாறி போயிடும். இயேசுதான் நல்ல ஒரு சிநேகிதர், குட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். இயேசுவை நீங்க ஒரு பக்கம் தகப்பனாக அவரை ருசிக்கலாம், தாயாக ருசிக்கலாம், ஒரு மூத்த சகோதரனாய் அவரை ருசிக்கலாம், ஒரு பக்கம் நல்ல ஃப்ரெண்டாய் சிநேகிதனாய் அவரை ருசிக்கலாம். ரொம்ப ஆச்சரியமானவர். அதனால அவரை ஏற்றுக்கொண்ட பாருங்க, சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் அதான் ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த சகோதரி அனுஷியா அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே சமாதானத்தை தேடி அலையலாம். மன அழுத்தம், டிப்ரெஷன், என்னை நேசிக்க யார் இல்லை நினைக்கிறீங்களா? இயேசு இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவர் எப்பவும் கூட இருப்பார். உங்க ஃப்ரெண்டுகிட்ட பேசினா போன்ல தான் பேசணும். ஆனா இயேசு ஃப்ரெண்டு பேசினா இயேசு வேணும் உங்க பக்கத்திலே அவர் பிரசன்னமாப்பதை நீங்க உணர முடியும். அவர் உங்களோட இருதயத்தில் பேசுவதை உணர முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரை ருசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, சகோதரி ஹெசிமா ஞானம், தூத்துக்குடி. என் பெயர் ஹெசிமா ஞானம். நான் தூத்துக்குடியில் வசித்து வருகிறேன். என் வயது 20. எனக்கு 4 வருடமாக மாதுவிலக்கு பிரச்சனை இருந்தது. மருத்துவ பரிசோதனையில் கர்ப்பப்பையின் அருகில் கட்டி ஒன்று இருப்பதினால் மாத்திரையினால் சரி செய்ய முடியாது, ஆபரேஷன் செய்துதான் சரி செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள். மனதளவில் சோர்ந்து போய்விட்டேன். உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நம் ஜெபம் கேட்கப்படாத காரணங்களை சொன்னபோது பாவ காரியத்துடன் ஜெபித்தால் ஜெபம் கேட்கப்படாது என்று சொன்னீர்கள். என்னிடத்திலும் சில பழக்கங்கள் இருந்தது. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனில் கேம் விளையாடுவேன். உடனே என்னுடைய போனில் உள்ள விளையாட்டு அனைத்தையும் அன்இன்ஸ்டால் செய்துவிட்டேன். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கழித்து விசுவாசத்துடன் ஸ்கேன் செய்து பார்த்தபோது ஆச்சரியப்படும்படியாய் கர்ப்பப்பையின் அருகே இருந்து கட்டியே காணவில்லை. கட்டியே காணல, கட்டி இல்லை. இப்பொழுது வயிற்று வலியும் இல்லை, மாதவிலக்கு பிரச்சனையும் இல்லை, நன்றாக இருக்கிறேன். என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது வியாதியை எடுத்து போட்ட என் இயேசுவுக்கு நன்றி. பாருங்க, 20 வயசு வாலிப மகளுக்கு 4 வருஷமா பிரச்சனை. இது அவனுடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதுல அவங்களுக்குள்ள அந்த பயம், கலக்கம். அது மாதிரி கட்டி இருக்குது, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா பாருங்க, அவங்க தங்களுடைய ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில சில பாவங்கள் சாத்தான் கொண்டு வந்து, இதுல என்ன தப்பு, அதுல என்ன தப்பு, எல்லாரும் செய்யறாங்க, நீ மட்டுமா? பிசாசு அப்படிதான் நம்மளை ஆசை காட்டுவான். நாம் எல்லாரும் செய்யறதை செய்வதற்கு நாம் அழைக்கப்படலை. நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள். அவரை பின்பற்றவங்க பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். எப்படியும் வாழ்ந்துக்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பக்தியா நீ பக்தியா இரு, காணிக்க போட்டுரு போதும். இது இயேசு சொல்லுவது அல்ல. பிசாசு வேணா அப்படி ஏமாத்துவான். நீ என்ன வேணா குடி, விபச்சாரம் எல்லாம் என்ன பண்ணிக்க, வாரத்தில் ஒண்ணு பக்தியா வா, காணிக்க போடு, நான் பாத்துக்கிறேன். இப்படிலாம் இயேசுக்கு சொல்ல முடியாது. இயேசு முதலாவது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்முடைய சுபாவத்தை மாற்றுவார், பரிசுத்தத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதான் பாருங்க, இந்த மகளுக்குள்ளே தேவன் அந்த பாவத்தை உணர்த்தின போது ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க. இந்த பாவத்தை மன்னியும், அதுல விடுதலை கொடும். பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே வியாதி போய்விட்டு இருப்பாருங்க. அப்ப அந்த மகளே ஜெபிச்சாங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க ஒரு நாள் போய் சோதிச்சு பார்த்தா கட்டி இல்லை. ஆண்டவர் ஸ்கேன் எடுத்து பார்த்த போது முன்னால் இருந்த கட்டி இப்ப இல்லை. எப்படி போச்சு? அந்த மகள் ஜெபம் பண்ணினார்கள். யார் ஜெபம் பண்ணாங்க? இங்க அந்த மகளுடைய ஜெபம். இயேசு உங்க ஜெபத்தை கேட்பார். நீங்க குட்டி பிள்ளைகள், வாலி பிள்ளைங்க, பெரியவங்க, இயேசுவே நீர் எனக்கும் ஆண்டவர், எனக்கும் ரட்சகர், எனக்காக சிலுவையில் மரித்தீர், என் ஜெபத்தை கேட்பீர், நான் ஜெபிச்சு அற்புதம் செய்வீர், அதை விசுவாசிங்க. அதைத்தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு காண்பித்து. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க உங்களுக்காக ஜெபித்து அற்புதம் பெறும்போது இனி ஒரு நாள் வரும், உங்க மூலமா அநேகர் அற்புதம் பெற போறாங்க. நீங்க ஜெபிக்கும் போது அநேகர் சுகம் அடைவாங்க. இந்த வாலிப மகள் தனக்கு கட்டி மறைஞ்சிட்டுல, இதே மாதிரி வாலிப பெண் பிள்ளைகள் பிரச்சனை சொல்லும் போது, மகளே நீ ஜெபிக்கும் போது அவங்க சோமாயிருவாங்க. எனக்கு சோம் கொடுத்தீங்கல்ல, இந்த என் சிநேகிதிக்கு சோம் கொடுங்கன்னு நீ கை வைத்து ஜெபித்த பார், அவங்களுக்கு சுகமாயிரும். அதன் மூலமா தான் இயேசுவின் அன்பாகவும் அறிவாங்க, வல்லமை அறிவாங்க, சுவிசேஷம் பரவும். அதுக்கு தான் உங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவளையும் தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன்னா வரும் நாட்களை ஒவ்வொரு கிறிஸ்தவளை சீஷர்களா எழும்பி இயேசுவின் வல்லமை நீங்க வெளிப்படுத்த போறீங்க. அதனாலதான் இயேசு இன்றைக்கு தன் வல்லமையை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். விசுவாசிங்க குட்டி பிள்ளைகளை, எனக்கு நீங்க சுகம் கொடுங்க ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன்னு ஜெபிங்க. இந்த மகளுக்கு சுகம் கொடுத்த ஆண்டவர், கட்டியை மறைய பண்ணின ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கேன்சர் கட்டி, தைராய்டு கட்டி, டிபி கட்டி, எனி லம்ஸ்,
எனி டியூமர் ஆண்டவர் மறைய பண்ணுவார். விசுவாசிங்க. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்க, லிவிங்ஸ்டன், திருச்சி. என் பெயர் லிவிங்ஸ்டன். என் வயது 24. நான் திருச்சியில் வசித்து வருகிறேன். இயேசுவை அறிந்த குடும்பத்தில் நான் பிறந்தாலும் இயேசுவிற்கும் எனக்கும் வெகு தூரம். +2 படிப்பிற்கு பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி வாழ்க்கையே வெறுக்கக்கூடிய அளவுக்கு மன விரக்தியை ஏற்படுத்தி விட்டது. முதலில் சிகரெட் பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி, பின்னர் மது குடிக்கும் பழக்கத்திற்கும் ஹான்ஸ் மற்றும் போதை ஊசி போடும் பழக்கத்திற்கும் 8 வருடமாக அடிமையாக இருந்தேன். இதுதான் என் வாழ்க்கை என்று கூட நான் முடிவெடுத்து விட்டேன். என் வீட்டில் உள்ளவர்கள் எவ்வளவோ எனக்கு அறிவுரை சொல்லியும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது குறித்து நீங்கள் பேசிய தேவ செய்தி என்னை மிகவும் தொட்டது. என் பாவத்தை உணர்ந்து ஒப்பு கொடுத்து அழுது ஜெபித்தேன். அன்று இயேசு என்னை தொட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாளிலிருந்து எந்த பாவ பழக்கமும் என் நினைவிற்கு கூட வரவில்லை. இப்பொழுதெல்லாம் நான் அதிகமாய் ஜெபிக்கிறேன். குடும்ப ஜெபத்தில் கலந்து கொள்கிறேன். இயேசு எனக்கு கொடுத்த மன மாற்றத்திற்காக, என் பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்ததற்காக இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமை தம்பி லிவிங்ஸ்டன், இயேசு உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. ஆண்டவர் தொட்டு உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த தம்பி மனம் திறந்து எழுதியிருக்கிறார். +2 தோல்வி அடைஞ்ச உடனே சிலர் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி நினைச்சு விரக்தி ஆயிடுறாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காருங்க. நீட் தேர்வு எழுதினீங்களா, தோல்வின்னா விரக்தி ஆகாதங்க. அது ஒண்ணுதான் படிப்பா. அது நீட் தேர்வு எழுதினவங்க பல லட்சம். அத்தனை பேருக்கும் அவங்க சீட்டு கொடுக்க முடியாது, குறிப்பிட்ட அளவு தானே. அப்ப மற்றவங்களுக்கு கிடைக்காது இல்ல. அப்ப எல்லாருமே தற்கொலை பண்ணிடுறதா? அது தவறான யோசனை, பிசாசனுடைய சிந்தனை. நீட் தேர்வு உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. அல்ல +2 உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறவர் உங்களை சிருஷ்டித்த தேவன். நீங்க அந்த +2 தேர்வு அல்ல நீட் தேர்வு தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்குன்னு நினைக்கவே நினைக்காதங்க. அது நீங்க கடந்து செல்ல போகிற ஒரு பாதை. தட்ஸ் ஆல். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற அவரு தான் சிருஷ்டிக்கத்தை உங்களை உருவாக்கினவர். உங்களை எப்படி ஆக்குன்னு அவருக்கு தெரியும். நீங்க டாக்டராக நினைப்பீங்க, ஆண்டவர் உங்களை விஞ்ஞானி ஆக்கி தேசத்துக்கு ஆசீர்வாதம் உயர்த்த சித்தம் வச்சிருக்கலாம். யாருக்கு தெரியும்? இதை விட பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கலாம். அதனால படிங்க, உற்சாகமா படிங்க. அதுல டென்ஷன் ஆகாது. எவ்வளவு முடியுமோ ஜெபம் பண்ணிட்டு படிங்க. எக்ஸாம் எழுதுங்க. ஆண்டவர் ஜெயம் கொடுத்து வழி திறந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல்வி அடைஞ்சா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவருக்கு தெரியாம நீங்க தோல்வி அடைய முடியாது. வேறொரு திட்டம் வச்சிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னும் எத்தனையோ விதமான படிப்புகள், ஆசீர்வாதமான வழி இருக்கிறது. இது ஒன்றுதான் வழி கிடையாது. தேவன் பல திட்டம் உங்களுக்காக வச்சிருப்பார். அதனால விசுவந்த தம்பி அந்த விரக்தியினால சிகரெட் பிடிக்க, மதுபானம் மருந்த பாருங்க, போதை ஊசி போடுற அளவுக்கு வந்து விட்டா. அதுல இருந்து விடுதலை ஆவது சாதாரண விஷயம் அல்ல. பாத்தீங்களா? அதனால யாரும் 8 வருஷமா அந்த ஒரு அடிமைத்தனம், ஸ்லேவரி, அந்த சின்னுக்கு பாவத்துக்கு அடிமைத்தனம் 8 வருஷமா மதுபானம், இந்த போதை பழக்கங்கள், விசுவாசி போடுற பழக்கம். வாலிப தம்பி, வாலிப மகளே, நீ கூட சிக்கி இருக்கலாம். வீட்டுக்கு தெரியாம சில பாவ பழக்கங்கள்ல தப்புன்னு தெரிந்து விட முடியல. இன்னைக்கு உனக்கு விடுதலை இயேசு தருவார். இந்த தம்பிக்கு ஒரே நாள்ல விடுதலை கொடுத்துட்டார். படிப்படியாலும் கிடையாது. ஜஸ்ட் ஒன் டே ஆண்டவுடைய தொடுதல் உடைய லைஃபை சேஞ்ச் ஆக்கி விடும். அதுதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். அது உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். பாருங்க, நிறைய பேர் பக்தின்ற பேர்ல இந்த மத தீவிரவாத அமைப்போட சேர்ந்து அடி குத்து வெட்டுன்னு எல்லாத்தையும் அடிப்பேன்னு சர்ச்சை அடிக்கிறான், அதில் அடிக்கிறான். போய் அவனை உள்ள விசாரிச்சு பார்த்தா குடிக்கிறான். அப்ப அவன் கடவுளை அவனை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியல. குடிக்கிறான், போதை வசதிகள், லஞ்ச வாங்குறான், ஊழல் பண்றான். அவன் சர்ச்சை அடிக்கிறான், ஊழிக்காரில் அடிக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. பரிசுத்தம், பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு அதனால்தான் சமாதானம். பாவம் பரிசுத்தத்தை மேற்கொள்ள முடியாது தம்பி. நீ குடிச்சிட்டு துன்மார்க்கமா நடந்து விபச்சார வேசித்தனத்துல வாழ்ந்து கொண்டு என்னதான் மத வைராக்கியத்தோட எழும்பி மதம்ன்ற பேர்ல அடிச்சு சண்டை போட்டினாலும் உன் பாவம் ஜெயிக்காது. பரிசுத்தம் தான் ஜெயிக்கும். என் பரிசுத்தமுள்ள இயேசு தான் ஜெயிப்பார். நீ அறிந்து கொள். உனக்கு விடுதலை கொடுக்க இயேசு தான் தேவை. உன் குடும்பத்துல சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லை. ஆனா நீ மதம்ன்ற பேர்ல அடுத்தவங்களை அடிக்கிறதும் உதைக்கிறதும், உன் வீட்டுக்குள்ள உனக்கு நிம்மதி இல்லையே, உனக்கே உனக்கு குறித்த நம்பிக்கை இல்லையே, மதுபானத்துக்கு தானே அடிமையா இருக்கிற. ஆனா இயேசு பாருங்க, மதுபானம், போதை வசதி, ஊசி போடுற பழக்கம் விடுதலை தருகிறார். நீ அந்த கடவுளை காமி. நான் ஒரு பரிசுத்தமுள்ள கடவுளை சொல்றேன், நீ உன் பரிசுத்தமுள்ள கடவுளை சொல்லு.
இந்த கடவுள் பரிசுத்தப்படுத்துவார், விடுதலை தருவார் நீ சொல்லு. அதை சொல்ல முடியாம அடிக்கிறதும் பிடிக்கிறதும் இது ஜெயிக்காது தம்பி. எத்தனை பெரிய சேனை எழும்பினாலும் ஜெயிக்க முடியாது இயேசுகிட்ட. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அந்த பரிசுத்தத்தை ஜெயிக்க ஒரு அசுத்தத்தாலும் அசுத்த ஆவியாலும் பிசாசனாலும் முடியாது என்பதை நீ அறிந்து கொள். இயேசு உன்னை நேசிக்கிறதுனால உன்னோடு பேசுகிறார். இந்த தம்பிக்கு விடுதலை கொடுத்து இயேசு உனக்கு விடுதலை தருவார். நீ ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கிற? இயேசுகிட்ட வா, இலவசமா உனக்கு விடுதலை, நிம்மதி, சமாதானம், பரிசுத்தம், பாவத்திலிருந்து விடுதலை, ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை இயேசு தருவாரு. நீ பாரு, நீ அதுதான் இங்க நடந்திருக்கிற பாத்தீங்களா? இந்த மாதிரி வாலிப தம்பி, வாலிப மகளே, உன் பாவத்தை உணர்ந்து இயேசுகிட்ட ஒப்பு கொடு. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க. இயேசு செய்யற மிகப்பெரிய அற்புதம் பாத்தீங்களா? இதான் எழுப்புதலுக்கு அடையாளம். 8 வருஷமா அந்த பாவத்துக்கு அடிமை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் மாற்றுகிறார். இதான் எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம். இன்னும் எழுப்புதல் எங்க? எழுப்புதல் இல்லை. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? முட்டாள்தனமா பேசி கொண்டிருக்கிற, பைபிளை வச்சுக்கிட்டு ஏமாத்துகிற ஊழியக்காரன், ஊழியக்காரி, வெட்கப்பட்டு போவீங்க. இயேசுக்கு முன்னால நீங்க ஜெயிக்க முடியாது. எத்தனை ஏமாற்று பிரசங்கம் பண்ணினாலும் இயேசு நிரூபித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமையை. இன்னும் எத்தனை சாட்சி எப்படி நிறுத்தணும் உங்களுக்கு முன்னால? எழுப்புதல் நடக்கிறது என்பதற்கு அடையாளம். எவ்வளவு பெரிய சேஞ்சஸ் ஆண்டவர் செய்கிறார். கண் முன்னாலே சாட்சியை நிறுத்துகிறார். இதெல்லாம் நீங்க பார்க்கணுமா? அவங்கள்ட்ட போன் நம்பர் இருக்கு, அட்ரஸ் இருக்கு, நேரில் வாங்க, நான் அவங்கள்ட்ட பேச வைக்கிறோம். அவங்கள நீங்க சந்திக்கலாம். இது பொய்யான சாட்சி கிடையாது. எல்லாருடைய அட்ரஸ், போன் நம்பர் எல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க சாட்சி அனுப்பின உடனே வாசிப்பதில்லை, போன்ல பேசி உறுதிப்படுத்தின பிறகுதான் அந்த சாட்சியை நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப நேரடியாக சொல்ல நிறைய பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க. லாக்டவுன் முடியட்டும், ஆயிரக்கணக்கான பேர் சாட்சி சொல்லுவாங்க, இயேசு வாழ்க்கையை மாத்தினார் என்று. நான் சொல்றேன், பூசாரிகள் சொல்லுவாங்க, சாமியார்கள் சொல்லுவாங்க, மந்திரவாதிகள் சொல்லுவாங்க, அரசியல்வாதி சொல்லுவாங்க, லஞ்ச வாங்கின அதிகாரிகள் மனம் திரும்பி சாட்சி சொல்லுவாங்க. நான் சேலஞ்சா சொல்றேன், இயேசுவால மட்டும்தான் அதை செய்ய முடியும். அந்த சமுதாய மாற்றம், வாழ்க்கை மாற்றம் தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் முடிஞ்ச உடனே நேரில் நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க. இயேசு அவர் தான் அதை செய்கிறவர். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு சகோதரி பாருங்க, சகோதரி ஜூஹி, திருநெல்வேலி. என் பெயர் ஜூஹி. என் அப்பாவிற்கு 2008ஆம் வருடம் மூளைக்கு போகிற நரம்பில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டதினால் மயங்கி விழுந்தார். இது மாதிரி மயக்கம் அடிக்கடி அப்பாவிற்கு ஏற்பட ஆரம்பித்தது. 2019ஆம் ஆண்டு மட்டும் அப்பாவிற்கு 7 முறை ஏற்பட்டு விட்டது. மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டதுனால மயங்கி விழுந்து விடுவார். ஒவ்வொரு முறையும் சுய நினைவு திரும்ப 5 to 6 நாட்கள் ஆகுமா. அந்த அட்டாக் வந்துட்டா 5 to 6 நாள் அப்படியே மயங்கி இருப்பாங்களாம். சுய நினைவுக்கு வர அப்படி ஆகிவிடும். ஒவ்வொரு முறையும் மருத்துவமனை செலவு 60,000 தாண்டிவிடும். நேரலை ஜெப நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான் ஜெபத்தில் எங்களுக்கு விசுவாசம் ஏற்பட்டது. அதுவரை ஊழியக்காரர்கள் ஜெபித்தால் தான் சுகம் கிடைக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். நிறைய கிறிஸ்தவங்க கூட அப்படிதான். வேதாகமத்தின் தேவனை நம்ம சரியா அறிந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம் நீங்க இல்லை, நாங்க தான். ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், மெய்ப்பர்கள், சபை ஊழியர்கள், பைபிள் வச்சு போதிக்கிற நாங்க தான் காரணம். ஏன்னா அன்னைக்கு நீங்க இயேசுகிட்ட ஜெபிச்சு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கொடுக்க தவறிட்டோம். நீங்க ஜெபிங்க, உங்க ஜெபத்தை கேட்பார், அப்படி சொல்லி கொடுக்க நாங்க தவறி விட்டோம். இந்த காலத்துல எங்களையும் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு செய்தி சொல்ல வைத்திருக்கிறார். பாத்தீங்களா? தெரியல, நம்ம ஆசீர்வாதம் வேணா ஊழியக்காரர்கிட்ட தான் போகணும், பாஸ்டர்கிட்ட தான் போகணும், போதகர்கிட்ட தான் போகணும். அவங்க ஜெபிச்சாத அற்புதம், இந்த எண்ணமே நம்ம வளர்த்துட்டோம். ஆனா அப்படி கிடையாது. ஒரு சாதாரண மனிதன் இயேசுன்னு கூப்பிட்டால் இயேசு அற்புதம் செய்வார். வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சரியாய் நம்ம விளங்கி கொள்ளல. காரணம், சரியாக நாம் போதிக்கப்படவில்லை. நம்முடைய சபைகளிலும் ஊழியங்களிலும் இதை சரியாக சொல்லி கொடுக்கப்படாததுதான் இந்த தவறு காரணம். அவங்களுக்கு தெரியல. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல. காரணம், சொல்லி கொடுக்கப்படவில்லை. அதுக்காக நானும் ஆண்டவரிடத்தில் வருந்துகிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும், இதை நான் சரியா சொல்லிக் கொடு. இப்பதான் நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்று. ஆனா பாருங்க, அதுவரை ஊழியக்காரர்கள் ஜெபித்தால் தான் சுகம் கிடைக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதால் பக்கத்தில் உள்ள யாராவது ஜெபிக்க கேட்டுக்கொண்டால் கூட ஊழியக்காரர்களைத்தான் சொல்லி அனுப்புவோம். ஊழியக்காரர்கள் ஜெபித்தால் தான் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைத்திருந்தோம். 2 வாரத்திற்கு முன்பாக அப்பாவிற்கு மீண்டும் பலவீனம் ஏற்பட்ட போது எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்தினார்கள். ஆவிக்குரிய வரங்களை பற்றி நீங்கள் பேசியது என் நினைவுக்கு வந்தது. நான் உடனே முழங்கால் படியிட்டு அப்பாவிற்காக ஜெபிக்க கை அசைந்தது,
கால் அசைந்தது. ஒவ்வொரு உணர்வையும் பெற்று சுய நினைவு திரும்ப ஆரம்பித்தது. அரை மணி நேரத்திற்குள்ளாகவே முழுமையாக சுய நினைவு பெற்றுவிட்டார்கள். என் ஜெபத்தையும் கேட்டு இயேசு அப்பாவிற்கு சுகம் கொடுத்தார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. பாத்தீங்களா, ஒரு அன்பான ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. அங்க அப்பாவுக்கு அந்த அட்டாக் வந்துட்டா 5-6 நாட்கள் சுய நினைவு இல்லாம ஆயிடுவாங்க. இப்ப அந்த அட்டாக் வந்த போது ஆண்டவர் ஏன் ஜெபத்தையும் கேட்பார். அந்த வரம், அதனால தான் இந்த வரத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிற அந்த வரம் ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா விசுவாசிகளுக்கும். இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் தேவன் வரங்களை வல்லமைகளை கொடுத்து நீங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருங்கன்னு சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த மகள் உடனே முழங்கால் படியிட்டு அந்த வரம் எனக்கும் உரியது, நான் ஜெபித்தால் இயேசு அற்புதம் செய்வான். ஜெபிக்க அரை மணி நேரத்துக்குள்ள 5 நாள் 6 நாள் ஆகும் அதுல இருந்து வெளிவர. அரை மணி நேரத்துக்குள்ள உங்க அப்பாவுக்கு பூரண சுகம், ஆஸ்பத்திரிக்கே போகவே இல்லை. இதுதாங்க அற்புதம், இதுதாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். இதைத்தான் நீங்க அறிந்து கொள்ளணும். இயேசு உங்க வீட்டுல இருக்கிறாரு, உங்க ஜெபத்தை கேட்கிறாரு. எந்த அவசர தேவைக்கு முதல்ல இயேசுவை கூப்பிடுங்க, அவரை விசுவாசிங்க, அவர் அற்புதம் செய்வார்னு விசுவாசத்தோட ஜெபிங்க. இதைத்தான் சொல்லிக் கொடுக்க, இதுதான் வேதம் சொல்லுகிறாரு. இதை நீங்க அறிந்து கொண்டாலே, இப்ப உங்க அப்பாவுக்கு ஜெபிச்ச அற்புதம் நடந்தது இல்ல, இனிமே பக்கத்து வீட்டுல ஒருத்தர் பாதிக்கப்பட்டா கூட நீங்க ஜெபிக்கும் போது அவங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். அப்ப நீங்க சொல்லலாம், இயேசு உங்களே நேசிக்கிறார், சுவிசேஷம் அப்படித்தான் பரவும், அதுக்கு தான் எழுப்புதலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சரியா பாருங்க, அந்த சகோதரி வெளிப்படையா எழுதியிருக்கிறாங்க. யாராவது ஜெபிக்கேட்ட ஊழியக்காரன்ட்டு தான் நாங்க கைட் பண்ணுவோம். பாருங்க, நான் அந்த 50 வருஷத்துக்கு முன்னால மரண படுக்கையில சாக கிடந்தப்போ ஒரு கிறிஸ்தவ நண்பர் பார்க்க வந்தார். அந்த அண்ணன், அவங்க சாமுவேல் அண்ணன், இப்பவும் உயிரோடு இருக்காங்க பாடியில. அவங்க வாலிபன். அவங்கள்ட்ட எங்க அம்மா ஜெபிக்க சொன்ன, நான் ஊழியக்காரன் கிடையாது, சர்ச்சுக்கு கொண்டு போங்க, கூட்டத்தை கொண்டு போங்கன்னா என்னை கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அவர் அப்படி சொல்ல, நான் ஜெபிக்கிறேன். அவர் முழு நேர ஊழியர்ல, அவர் ஜெபிக்கும் போது எனக்கு அற்புதம் நடந்தது. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி மாறணும். ஒவ்வொரு வாலிப தம்பி, ஒவ்வொரு வாலிப மகள், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும், பைபிளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்படி மாறணும். நான் ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார். அதான் சுவிசேஷம். நீங்க செய்ய செய்ய ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் சுவிசேஷம் எழுப்புதல் பரவும். அதுக்கு தான் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு அழகா காரியம் செய்கிறார். இந்த சகோதரிக்காக, அவருடைய விசுவாசத்திற்காக தேவனை துதிக்கிறேன். தைரியமா ஜெபிச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, ஆண்டவர் உடனே செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னும் ஒரு சாட்சி, அந்த பேரு உங்களுக்கு வாசிக்கப்படாது, ஊர் மாத்திரம் சொல்லிடுறேன். ஒரு சிட்டி, பெங்களூர். பாருங்க, கடந்த நாட்கள்ல ஓரின சேர்க்கை என்பது சோதோம் கொமோரா பாவம். அதுல நிறைய பாவத்துல முக்கியமான பாவம் அதுதான். அது எவ்வளவு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு ஆண்டவர் உண்டாக்கி ஆணையும் பெண்ணையும் தான் இணைத்து குடும்பமாக்கினார். ஆணும் சேர்ந்து குடும்பமாக முடியாது, பெண்ணும் சேர்ந்து குடும்பமாக முடியாது. அது பிசாசினால் உண்டாக்கப்படுகிற உணர்வு. நல்லா அறிந்து கொள்ளுங்க. நிறைய பேர் இல்ல, இயற்கையாவே அவங்க பிறக்கும் போது அந்த உணர்வு அப்படி, அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி கிடையவே கிடையாது. சாத்தானுடைய வஞ்சகத்தன்மை, அப்படி ஒரு உணர்வே கிடையாது. பிசாசு கொண்டு வருகிற உடையன்னா அது அந்தி கிறிஸ்துவின் அந்த உணர்வு உள்ளவன். அந்தி கிறிஸ்து அவன் ஒரு கேயா இருப்பான். அதனாலதான் அந்த பாவத்தை எல்லாரும் அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வைக்கும்படி பரவ செய்கிறான் என்று பைபிள்ல இருந்து தெளிவா உங்களுக்கு சொன்னேன். இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்க, இது ஒரு உணர்வு, தப்பு கிடையாது, என்ன செய்யறதுன்னு அப்படி போக கூடாது. அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நிறைய பேர் இப்ப அதை பற்றி ஓப்பனா பேசின உடனே நிறைய பேர் விடுதலை பெற்று எழுத ஆரம்பிச்சுட்டாங்க, தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது, சாத்தானுடைய தந்திரம் வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டது. ஒரு சாட்சி பாருங்க, அவங்க பேர் சொல்ல முடியாது, பெங்களூர் பட்டணத்திலிருந்து ஒரு வாலிப மகள். என் வயது 22. நான் பெங்களூரில் வசித்து வருகிறேன். நான் சிறு வயதில் இருக்கும் போதே இயேசுவை தெரிந்து கொண்டேன். வளர்கிற வாலிப வயதில் இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்து விட்டேன். ஓரின சேர்க்கை பாவத்திற்கும் உள்ளானேன். ஓரின சேர்க்கை பாவத்தில் நான் இருந்தது என் வீட்டில் உள்ள ஒருவருக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளிலிருந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஓரின சேர்க்கை பாவம் என்பதை குறித்து நீங்கள் பேசிய தேவ செய்தி என்னை அதிகமாய் தொட்டது. என் குற்றத்தை நான் உணர்ந்து என்னை இயேசுவிடம் ஒப்படைத்தேன். நல்ல கவனிங்க, இது ஒரு பாவம் நீ உணர்ந்து நீங்க இயேசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டா விடுதலை. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது ஒரு இச்சையின் ஆவி, தவறான ஒரு மோக இச்சையை கொண்டு வருகிற ஒரு ஆவி. அதுல இருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தந்து விடுவார். அதான் வசனம் சொல்லுகிறாரு. அந்த பெண் என்னை மீண்டும் தொடர்பு கொண்ட போது நான் வரமாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று சொன்னேன்.
நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன், உன்னை பற்றி வெளியே சொல்லிவிடுவேன் என்று சொல்லி என்னை மிரட்டினாள். இந்த பாவத்தில் அகப்பட்டவங்க ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாங்கன்னா, அடுத்தவங்க நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களோ, வெளியே தெரிஞ்சிருமோ, இது பிசாசனுடைய தந்திரம். நீங்க பயப்படாதங்க, ஆண்டவர் விடுதலை தந்துருவாரு. அதனால ஒரு மதுபானம் குடிக்கிறது, பீடி பிடிக்கிறோமா, அது ஒரு பாவம், அவ்வளவுதான். இயேசு அதிலிருந்து விடுதலை தருவார். நீங்க அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, இது ஒரு பாவம், இயேசு விடுதலை தருவார். அதுக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு அவமானமா கருதாதங்க. நிறைய பேர் அதை இந்த விடுதலை பெற்று இருக்கிறாங்க இப்ப இயேசுவை விசுவாசித்து. பாருங்க, அந்த அதுக்கு தொடர்புடைய அந்த பெண் சொல்லி இருக்கிறாள் பாருங்க, நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன், உன்னை பற்றி வெளியே சொல்லிவிடுவேன் என்று சொல்லி என்னை மிரட்டினாள். என்னை பற்றி வெளியே சொல்லிவிடுவாளோ என்ற பயத்திலும் மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். அது ஒரு பிசாசு அப்படிதான் பயப்படுத்துவான். அவ்வளவுதான், நீ இது போனா உன்னை அப்படி அவமானப்படுத்திடுவேன், அப்படி செஞ்சிருவேன், காட்டி கொடுத்துருவேன், வாட்ஸ்அப்ல போட்டுருவேன். பிசாசுடைய பயம் ஒருத்தல் பாருங்க. அப்போ மன அழுத்தம். இயேசுவிடம் இதை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது, நல்ல கவனிங்க, இந்த மகள் இந்த பிரச்சனை இயேசுகிட்ட கொண்டு வர்றா, நான் மனம் திரும்புறேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆனா அது அவங்க என்னை மிரட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, என்ன செய்யறது ஆண்டவரே, ஆண்டவருடைய பிரச்சனையை கொண்டு போகணும். அதான் பாருங்க, அவன் ஜெபித்த போது, இயேசுவிடம் இதை ஒப்பு கொடுத்து ஜெபித்த போது, அப்ப ஆண்டவர் பேசுறார், நீ எனக்காக இந்த பாவத்தை விட்டுவிட்டபடியால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன் பெயர் கெட்டு போக ஒரு நாள் நான் விட மாட்டேன். தட் இஸ் ஜீசஸ். அதுதான் இயேசு. நீங்க அப்படி ஒப்பு கொடுத்துட்டா அவர் யார்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டார், உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், யாரும் உங்களை அவமானப்படுத்த ஒரு இடம் கொடுக்க மாட்டார். அறிந்து கொள்ளுங்க, பிசாசு அவரை விட பெரிய ஆளா? பிசாசு அவரை கண்ட நடுங்குவான். பொல்லாத சாத்தானை, இப்ப இந்த மகள் என் மகள், என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட மகள், டோன்ட் டிஸ்டர்ப் ஹர். ஆண்டவர் அதட்டுவார் பிசாசு. பயப்படாதங்க, நீங்க அதை விசுவாசிங்களேன். உங்க அப்பா பெரிய அதிகாரியா இருந்தான்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? என்ன மிரட்டுறியா? எங்க அப்பா மினிஸ்டர், நான் சொன்னேன்னு அவ்வளவுதான் சொல்றீங்களா? ஒரு மினிஸ்டர் 5 வருஷம் நிரந்தரம் இல்லாத ஒரு பதவியில் இருக்கிற ஆளுக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷ்டித்தவர், சாத்தானை காலின்களை மிதித்து நசிக்கன ரட்சகர், யூதா கோத்திரத்தின் சிங்கம், உங்களை விட்டு கொடுத்துருவாரா? என் பிள்ளை, நீ இப்போ என் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்ட, என் மகள், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு விரோதமா எழும்புறவங்கள்ட்ட நான் பாத்துக்கிறேன், அமைதியார். ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாருங்க, நீ எனக்காக இந்த பாவத்தை விட்டு விட்டபடியால் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உன் பெயர் கெட்டு போக ஒரு நாளும் விட மாட்டேன் என்று இயேசு என்னோடு பேசினார். அதன் பின்னர் அதிகமான மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. என்னை மிரட்டிய பெண் இப்பொழுது என்னுடன் பேசுவதே இல்லை. ஆண்டவர் கட் பண்ணிடுவாரு. அவருக்கு தெரியும், உங்களை தொட விட மாட்டார், உங்களை பயமுறுத்த விட மாட்டார். நீங்க பயப்படாதங்க, தைரியமா நீங்க ஒப்பு கொடுங்க. பாருங்க, நான் இயேசுவுக்குள் மீண்டும் வளர ஆரம்பித்து விட்டேன், அதிகமாக ஜெபம் செய்கிறேன், என்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த இயேசுவுக்கு நான் தொடர்ந்து நன்றி செலுத்தி வருகிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, நிறைய வாலிபர்கள், வாலிப தம்பிமார்கள் இந்த பாவத்துல நீங்க சிக்கி இருந்தா உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசு விடுதலை தருவார். இது பாவம்னு உணருங்க. 2வது, உங்களை இயேசு வெறுக்கவில்லை, அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த பாவத்தை தான் வெறுக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். என் மகனே, என் மகளே, கம், நீ வா, உன் காரியத்தை என்று சொல்லு, நான் உனக்கு விடுதலை தர்றேன், அந்த ஆசையை ஒன்று விட்டு எடுத்து போட்டு விடுகிறேன், புதிய இருதயத்தை தருகிறேன். இயேசுவால தான் இதை செய்ய முடியும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, only Jesus can do this miracle. இயேசு மட்டும்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். நீங்க மற்ற ஆள்கிட்ட போன சொல்லி இது தப்பே கிடையாதும்பா, நீங்க மற்ற ஆள்கிட்ட போங்க, இதுல என்ன தப்பு இருக்குது, இது நோ சின், நோ ராங், நீங்க அப்படியே இருக்கலாம், ஆனா பக்தியா இருந்துங்க, அவ்வளவுதான் சொல்லுவான். ஏசு அப்படி கிடையாது, நான் உனக்கு விடுதலை தரேன், உன்னை பரிசுத்தப்படு, அப்பதான் சமாதானம். அப்படியே இருந்துக்கன்னாக்கே நிம்மதியா இருக்க முடியும். மனசாட்சி வாதித்து கொண்டு இருக்கும். அதுக்கு தான் குடிக்கிறதுக்கும் போதைகளையும் அவன் ஊட்டி நீ மயக்கத்துல வைக்கிறான். ஏசு அப்படி கிடையாது. நீ முழு மனதோடு ஆண்டவரை தொழணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அந்த விடுதலை, குற்ற மனசாட்சி நீங்க ஒரு மன மகிழ்ச்சி இயேசுவால தான் அதை தர முடியும். இந்த மகளுக்கு கொடுத்த விடுதலை உங்களுக்கு தருவார். வாலிப மகளே, வாலிப தம்பி, அல்லது வயசானவங்க, பெரியவங்க, உங்களுக்கு தருவார். நீங்க ஒப்பு கொடுத்தா போதும். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, நான் சொல்றேன், இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசு. இயேசுவால மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும். நீங்க அதெல்லாம் மறைச்சு வீரம் பேசி எல்லாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது.
பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். உங்க பாவத்தை மறைக்கிறவுக்கு அடுத்தவங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பரவ பண்ணி கொண்டு உங்க பாவத்தை மூடி வைக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பி ஒப்பு கொடுங்க, கர்த்தர் விடுதலை கொடுக்க ஆயத்தம். இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் நீங்க யோசித்து பாருங்களேன். இந்த இத்தனை சாட்சி கேட்டீங்களே, இந்த மாதிரி அற்புதம் யாருங்க செய்ய முடியும்? யோசித்து பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் நம்பலன்றீங்களா? எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் இந்த மாதிரி இந்த சாட்சிகள் சுகம் விடுதலை பெற்றவங்களை உங்களோட பேச வைக்கிறோம். அவங்கள போய் நீங்க சந்திக்கலாம், நேரில் பேசுங்க, நீங்க அறிந்து கொள்ளலாம். இயேசுக்கு பொய் சாட்சியெல்லாம் தேவையில்லைங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். நீங்க விசுவாசிங்க. அப்ப நீங்க இந்த அற்புதம்லாம் உண்மைன்னா, இயேசுவை எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. இது உண்மைன்னாக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பரலோகத்திற்கு வரணும்னு நாங்க பாரத்தோட ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபித்து தான் இந்த நிகழ்ச்சியில உங்களோட நான் பேசுகிறேன். அதனால நீங்க ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. இப்ப ஜெபிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் தான். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ரொம்ப முக்கியமான நேரம் இது. முதலாவது, இந்த பாவம் இதான் மிகப்பெரிய பிரச்சனை. குற்ற மனசாட்சி, மன அழுத்தம், நிம்மதி இல்லை. பாவம் தெரிஞ்சிருமோ, இந்த பாவத்தை விட முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்க இருதயத்துல கை வச்சு, இயேசுவே நீர் பாவிகளின் ரட்சகர், என்னை மன்னிக்கணும், எனக்கு விடுதலை தரணும், உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவணும், நீங்க வந்து என் உள்ளத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு இயேசுவை கூப்பிடணும். சரியா? என் உள்ளத்துல வாங்க. இயேசு வாசம் பண்ணுகிற இடம் உங்க இருதயம். நல்லா அறிந்து கொள்ளுங்க. மனுஷன் கைகளினால் கட்டின ஆலயங்களிலே இயேசு வாசம் பண்ணுவதில்லை. மனுஷனுடைய இருதயத்திலே தான் அவர் வாசம் பண்ணுகிறார். அதான் பைபிள் சொல்லுகிறார், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்க உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிடுங்க, உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். அதை நீங்க உணர முடியும். அப்போ ஒரு சமாதானம், பாவம் குற்ற மனசாட்சி எல்லாம் விலகிவிடும். பாவத்தில் இந்த விடுதலை, கட்டுகள் அறுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தம் உங்களுக்குள்ள உண்டாகும். ஏன் தெரியுமா? இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு கடவுள். அந்த பரிசுத்தமுள்ள கடவுள் உள்ள வந்த உடனே பரிசுத்தம் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பித்து விடும். அதனால்தான் நீங்க இயேசுவை இடம் கொடுங்கன்னு சொல்ல. 2வது, வியாதி உள்ளவங்க வியாதி இடத்துல கை வைக்கணும். உங்களுடைய இடம் இந்த இடத்துல வியாதி இருக்குது, கட்டிகள் இருக்குது, வலி இருக்குது, கண்ணுல பிரச்சனை கண்ணுல கை வைங்க. காதுல சுக வேணா காதுல இப்படி விரல் வைங்க. இருதயத்துல சுக வேணா இருதயத்துல கை வைங்க. எங்கெங்க வலி பிரச்சனை இருக்கிறதோ கை வைங்க. அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இயேசுன்ற பெயரை சொல்லணும். இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து என்ற நாமம், அந்த பெயரை சொல்லி கூப்பிடணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். கடவுளே, தெய்வமே அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துன்ற பெயரை நீங்க சொல்லணும். அப்பதான் நீங்க அற்புதத்தை பெற முடியும். என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால தான் இவ்வளவு அற்புதம் செய்கிறார். இப்போ உங்க வீட்டுல உங்க பக்கத்துல இருக்கிறார். அவருக்கு மத வித்தியாசம் எல்லாம் தெரியாது, எல்லாரையும் நேசிக்கிறார். இயேசுவேன்னு யார் கூப்பிட்டாலும் அவங்க பக்கத்துல இயேசு இருப்பார். நீங்க இயேசுடைய வார்த்தையை கவனிக்கிறதுனால இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், அவருடைய தொடுதலை உணரலாம். அவருடைய பாவத்தை அறிக்கை செய்யும் போது ஒரு சமாதானம் உள்ளத்திற்குள் வருவதை உணரலாம். You can experience the divine peace in your heart. அப்ப ஆண்டவருடைய தொடுதலை, you can feel the touch of Jesus. அவருடைய தொடுதலை உணர முடியும். இயேசுவே என்னை தொடுன்னு ஜெபி. சிலருக்கு ஒரு உணர்வும் இருக்காது, ஆனா வியாதி மறைஞ்சிரும். சிலருக்குள்ள அசுத்த ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, அசுத்தத்தை கொண்டு வர விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தன் ஆவி, இச்சையின் ஆவி, குடிவெறியின் ஆவி, இந்த மாதிரி ஆவி இருந்தா உங்களை அலைக்கழிச்சுட்டு வெளியே போயிடும். சிலர் விட்டு அமைதியா போயிடும். உங்களை விட்டு ஏதோ போச்சுன்னு தான் உணர்வீங்க. அது அசுத்த ஆவி. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் இருப்பதும் பிசாசு. அதனால்தான் அந்த ஆவி வெளியேறின உடனே உங்களுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச். அது இயேசுவால தான் தர முடியும். இலவசமா இருக்கிற இடத்திலேயே. அதுக்கு எங்க நீங்க போக தேவையில்லை, இப்பவே நீங்க ஜெபிக்கணும். வியாதி உங்க வீட்டுல யாராவது இருந்தா மற்றவங்க அவங்க மேல கை வைத்து ஜெபிக்கலாம். அந்த மகள் தன் தகப்பனருக்கா ஜெபித்ததை போல நீங்க ஜெபிக்கலாம். அவங்க மேல கை வைங்க, அவங்களுக்கா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு சாட்சி சொல்ல ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. ஒரு தகப்பனாருக்கு 5 வருஷமா வீசிங் ப்ராப்ளம், இழுப்பு வியாதி, 5 இயர்ஸா இருந்ததான். எவ்வளோ மாத்திரம் வந்து சாப்பிட்டு சுகமாகல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் ஒரு குட்டி பையன், அவன் தகப்பனார் மேல கை வச்சு ஜெபிச்சான். எங்க அப்பாவுக்கு இந்த வீசின் பிரச்சனை போயிடணும், இயேசுவின் பேரை சொல்லி ஜெபிச்சான். அதோடு போய் விட்டாரு. 5 வருஷமா இருந்த வியாதி, மருந்து மாத்திரைக்கு குணமாகாத வியாதி. சின்ன அந்த குட்டி பையன் வந்திருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டான், அவன்கிட்ட நீ எத்தனை படிக்கிறேன்னா, நான் இப்போ வந்து UKG முடிச்சு இனிமேதான் 1st ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னான்.
யூகேஜி படிக்கிற ஒரு சின்ன குட்டி தம்பி தன் தகப்பனாருக்கு கை வைத்து ஜெபிக்கிற 5 வருஷ வியாதி போய்விட்டாரு. குடும்பமா வந்து சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்துல பகல்ல இன்னும் எத்தனை சாட்சி உங்களுக்கு வேணும்? அப்போ இயேசு எவ்வளவு அற்புதமானவர். சின்ன குட்டி பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து ஜெபிச்சுட்டு அற்புதம் நடக்கும். சிறு பிள்ளைகள் ரொம்ப விசுவாசிப்பாங்க. அதனால தான் நீங்க மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகணும்னு இயேசு சொல்லுகிறார். அந்த குழந்தைகளுடைய விசுவாசம். அதனால சின்ன பிள்ளைகள் கூட உங்க வீட்டுல பெரியவங்களுக்கு ஜெபிக்கலாம். யாராவது வியாதி படுக்கையில இருந்தா கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. இப்ப அல்லது எண்ணெய் பூசி ஜெபிக்கணும்னா ஜெபைன்னு இருந்தா எண்ணெய் பூசி ஜெபிங்க. 5 நிமிடம் ஜெபிக்க போறேன். சரியா? நான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமே நீங்க தான் ஜெபம் பண்ணி அற்புதம் பெறணும். நான் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அவ்வளவுதான். சரியா? ஜெபிக்கலாமா எல்லாரும்? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. இந்த பாவ பழக்கம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. உங்க பாவத்தை எனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. எந்த மனிதருக்கும் தெரிய தேவையில்லை. இயேசுகிட்ட மட்டும் சொல்லுங்க. நீங்க இருதயத்துல உண்மையா அறிக்கையிட்டு ஜெபிச்சா போதும். வாய் திறந்து வெளியில சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இருதயத்துல உணர்ந்து நீங்க சொல்லுங்க போதும். ஆண்டவர் விளங்கி கொள்வார். அந்த ஜெபம் அவருக்கு கேட்கும். அவர் விடுதலை தருவார். சரியா? ஜெபிக்கலாமா? அப்படின்னா எல்லாரும் எழும்பினலுங்க. கண்களை மூடிக்கொள்ளணும். ஒருவேளை முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும் உணர்வு இருந்தா நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிங்க. தவறு கிடையாது. உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம். இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருப்பதற்கு தான் கண்களை மூடுகிறோம். சரியா? நீங்க கண்ணை திறந்து அவங்களும் வேடிக்கை பார்ப்பீங்க. ஒரு மனமா ஜெபிக்க முடியாது. ஜெபத்துல இந்த ஒரு மனம் அவசியம். அப்பதான் அந்த விசுவாசம் வெளிப்படும். அப்படியே கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால நிறுத்தி, இயேசுவே என்னை தொடும், இயேசுவே எனக்கு என்ன முதலாவது ஜெபிங்க. இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாரும். நான் பாவி என்பதை உணர்கிறேன். ஐயோ, பாவத்தின் சம்பளம் மரணம், என் சமாதானமே போய்விட்டது, குற்ற மனசாட்சி வாதிக்கிறது. இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பை கொடுங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க, வாலிப மகளே ஜெபம் பண்ணுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு கூட பேசுகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா, எனக்கு கூட விடுதலை தருவாரான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் பாவத்தை சிலுவையில சுமந்து விட்டேன், நான் உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். என் மகளே, உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன், உன் பாவத்தை நான் சிலுவையில சுமந்துட்டேன், விடுதலை தருவேன்னு சொல்லுகிறார். நல்ல மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உங்க ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. தேங்க்யூ லார்ட். பிரவீன் என்கிற ஒரு தம்பி, என் பாவம் மன்னிக்கப்படுமா? ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவின்னு நினைக்கிறீங்க? இயேசுடைய பெயரை என் கண் முன்னால் நிறுத்தி சொல்லுகிறார், தம்பி பிரவீன், இயேசுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். நீ உண்மையா மனம் திரும்பி உன்னை ஒப்பு கொடுத்ததுனால மன்னித்தது மாத்திரமல்ல, உனக்கு விடுதலை. அந்த எந்த பாவத்தை விட முடியல நீ கலங்குறி, அதிலிருந்து இன்றைக்கு இயேசு விடுதலை கொடுத்த புது இருதயம் தருகிறார். ஏன் தெரியுமா? உன் பெயரை தேவன் வெளிப்படுத்தினார். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். உன்னை ஆண்டவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வரங்களினாலும் வல்லமினாலும் நிரப்பி அநேக வாலிபர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள விடுதலை பெற உன்னை பயன்படுத்த போகிறார். நீ இயேசுவின் கரத்தில் வல்லமுள்ள கருவியாய் இருக்க போகிறாய். உன்னை கொண்டு அநேகருக்கு விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படி பெரிய அற்புதங்களை உன்னை கொண்டு செய்ய போகிறார் பிரவீன். ஆகவேதான் உன் பெயரை என் கண்முன்னால் நிறுத்தினேன் என்று இயேசு எனக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது அபிஷேகத்தின் வல்லமை உன்னை நிரப்புகிறது. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாலிப மகளே, ஜெபம் பண்ணி, ஜெபம் பண்ணி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், எனக்கு இந்த பாவ மன்னிப்பு எனக்கு வேணும். இயேசுவே, உங்களோட ரத்தத்தினால் என்னை கழுவுங்கன்னு சொல்லு, சொல்லு, சொல்லு. புவனா என்கிற வாலிப மகள், நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டாய். ஐயோ, நான் பின்வாங்கி போயிட்டேனே, இயேசுவுக்கு சாட்சியெல்லாம் சொன்னேனே, ஆனா இப்ப பின்வாங்கி போயிட்டேன். இயேசு என்னையும் ஏற்றுக்கொள்ளுவாரா? எனக்கு விடுதலை தருவார்? முன்னை விட பயங்கரமான பாவத்தில் போயிட்டனே என்று எண்ணுகிறாய். இயேசு சொல்லுகிறார், மகளே, உனக்காக நான் காத்திருக்கிறேன். மறுபடியும் உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. நான் உன் பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுத்து உன்னை சாட்சியா நிறுத்த நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொல்லுகிறார். வாலிப மகள் புவனா, ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் மறுபடியும் உன்னை மன்னித்து உன்னை ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி உன்னை அபிஷேகத்தினால் நிரப்பி உன்னை பயன்படுத்த போகிறார். உன் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என்னைத்தானா ஆண்டவர் என்னைத்தான் அப்படி சொல்லுகிறாரா என்பதாக நீ நினைக்கிறாய் அல்லவா? வாலிப மகளே, உன் சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒவ்வொரு
மாதமும் குறிப்பிட்ட நாளில் அந்த பலவீனம் உன்னை தாக்குகிறது, மரண வலியை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? உனக்கு அடையாளமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு உனக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இனிமேல் அந்த பிரச்சனை உனக்கு இருப்பதில்லை. அந்த மாதத்தில் அந்த நாட்களில் உனக்கு வரக்கூடிய இந்த வேதனை மாறுகிறது. அதுதான் இயேசு உன்னை மன்னித்தார், நேசித்தார் என்பதற்கு அடையாளம். உன்னை கொண்டு அப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுங்க, சின்ன பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க, குட்டி பிள்ளைகள், இயேசுவே என்ன பாவத்தை மன்னியும், இனிமே இந்த பாவ காரியம் வேண்டாம், கீழ்ப்படியாமை வேண்டாம், நான் அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து பேசக்கூடாது, கீழ்ப்படிதலோட நடக்கணும், பெரியவங்களெல்லாம் மதிக்கணும், போய் பேசக்கூடாது, ஆண்டவரே நான் ஒழுங்கா படிக்கணும், நான் எல்லாத்திலும் ஒழுக்கமா இருக்கணும், இயேசுவே எனக்கு கிருபை கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பெரியவர்கள் கூட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்கு வேண்டும், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் எனக்கு வேணும், ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்பை எனக்கு தாங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். அநேகர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க, அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறதை ஆவியிலே பார்க்கிறேன். வயதான தாய் தகப்பன்மார்கள் இன்றைக்கு இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் வருகிறது. ஐயோ, எனக்கு இதுவரைக்கும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே, பேருக்கு தானே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். இன்றைக்கு உங்களுக்கு ரட்சணை நாள். அநேகரை ஆண்டவர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என்னை ரட்சிய. நீங்க ஜெபிக்க சந்தோஷம் வருகிறது. வாய் திறந்து துதிங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் நன்றி. இப்ப வியாதி உள்ளவங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கும், இந்த வியாதி என்னை விட்டு எடுத்து போடும், என் கண்களை குணமாக்கும், என் காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. என் இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், என் எலும்புல சுகம் உண்டாகட்டும், என்னுடைய லங்ஸ்ல சுகம், என்னுடைய லிவர்ல சுகம், என்னுடைய கிட்னியில சுகம், என் கர்ப்பப்பையில சுகம், என்னுடைய ஜீரண உறுப்பில் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என் குழந்தையை குணமாக்கும், என் குழந்தையை குணமாக்கும், என் கணவரை குணமாக்கும், என் மனைவியை குணமாக்கும், எங்க அப்பா அம்மாவை குணமாக்குங்க ஆண்டவரே, எங்க தாத்தா பாட்டியை குணமாக்குங்க. பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க அற்புதம் நடக்கிறது. இயேசு உங்க வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சில குடும்பத்தில் இந்த அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது. நான் அதை பார்க்கிறேன். அசுத்த ஆவிகள் சிலர் வீட்டை சத்தமிட்டு அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துக்கே விடுதலை. சாபத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டு குடும்பமே பாதிக்கப்பட்டு மரண போராட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திற்கு இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விடுதலை. அசுத்த ஆவி அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. உங்க குடும்பத்தில் ஒருவருக்கு அல்ல, சிலர் மீது இருக்கிற அசுத்த ஆவிகள் அலறுகிறதை நீங்க பார்க்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அசுத்த ஆவிகள், பயத்தின் ஆவிகள், தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் விலகுகிறது. சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்கள் விடுதலை அடைகிறது, நோய்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தின். கைகளிலே கால்களிலே விடுதலை, சுகம். இப்பொழுது செவிட்டு ஆவிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். குருட்டு ஆவிகள் வெளியேறுகிறது. கண்களிலே சுகம் இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்றீங்க. கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகிறது. அப்படியே கேளுங்க, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே கேளுங்க. கற்பத்தின் கனியை கொடுங்க, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க, வேலைக்கு வழி திறந்து தாங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, என் குழந்தைகளை ஆசீர்வதிங்க, படிப்பில் ஆசீர்வதிங்க. ஜெபிங்க. இன்னும் ஒரு நிமிடம் தான் ஜெபிங்க. தகப்பனே, உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, உங்களுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க தானே சொன்னீங்க என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி. இப்ப அவங்க கூப்பிடுறாங்கப்பா, நீங்க செய்யுங்க. உங்களுடைய வசனத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி கூப்பிடுறாங்க. நீங்க செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு உங்களுடைய வல்லமை விளங்க பண்ணுங்க. நீரே மெய்யான ஆண்டவர் ரட்சகர் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ள செய்யுங்க. உங்களை வெளிப்படுத்துங்கப்பா, உங்களுக்கு வெளிப்படுத்துங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க. எனக்கு வெளிப்படுத்தினீங்களே, அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க. இயேசு மெய்யான கடவுளா இருந்தா எனக்கு அற்புதம் செய்யட்டும் ஜெபிக்கிறாங்களே, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இப்ப அற்புதம் செய்யுங்க. அந்த இளங்கோவுக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசு மெய்யான கடவுளார்னா எனக்கு அற்புதம் செய்யட்டும் அந்த இளங்கோ என்கிற சகோதரர் ஜெபிக்கிறார். அவருக்கு விடுதலை கொடுங்க. இப்ப அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். தேவி என்கிற மகள், இயேசு உண்மையான கடவுளா இருந்தா எனக்கு இந்த நோயில் இந்த விடுதலை தரட்டும் ஜெபிக்கிறாங்க. விடுதலை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பொல்லாத ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். உங்களை வெளிப்படுத்தி காண்பீங்க. ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. தகப்பனே, நீர் எவ்வளவாக இந்த பிள்ளைகளை நேசிக்கிறீர், எவ்வளவாக உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிற ஜனத்தில் அன்பு கூறுகிறீர் அப்பா. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே அவங்க அற்புதத்தை காணணும், அவங்க இயேசுக்குள்ள மகிழணும். ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகணும், பரிசுத்த ஆவினால் உண்டாகிற மகிழ்ச்சி உண்டாகணும், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் உண்டாகணும். அப்படியே நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி.
உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்டீர், அற்புதம் செய்து விட்டீர். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.